வணக்கம், நான் ஜே சந்துரு பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு கோவில் நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கோவிலுக்கு 2 கேட் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேட்டு. அது ஒட்டினா மாதிரியே கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது. 600 பேர் ஒன்றா உட்காந்து பார்க்குற கெப்பாசிட்டி டைனிங் ஹால் இருக்குது. இது நீங்கள் பார்க்குறது பிரகாரத்துக்குள்ளே போகிற வழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூம் இருக்குது, கை கழுவுற இடம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. கூகுள் மேப்பில் காட்டுற இன்னொரு வழியும் இருக்குது. இந்த பக்கம் பிரகாரத்துக்கு வெளியில் ஸ்ரீ அனுக்னை விநாயகர் இருக்காரு, அவரையும் தரிசிக்கலாம். அதுக்கப்புறம் மேதா தட்சிணாமூர்த்தி அவரையும் தரிசிக்கலாம். ஸ்ரீ ஆனந்த பைரவர் இருக்காரு, அவரையும் தரிசிக்கலாம். ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி அவரையும் தரிசிக்கலாம். பிரகாரத்துக்குள்ள போய் சாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அம்பாலா சிவபெருமான எல்லாரையும் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு நவகிரகங்களை பிரதர்சனம் பண்ணலாம். இப்போ வாங்க பிரகாரத்துக்குள்ள போகலாம். பாருங்க எவ்வளோ விசாலமாக இருக்கு. எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் அமைதியாக உட்காந்து அம்பாளுடைய அபிஷேகத்தை கிளியராக பார்க்கலாம். அதே மாதிரி கோவிலை புதுப்பிச்சிருக்காங்க பாருங்க, எந்த அளவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் பாருங்க எவ்வளோ விசாலமாக இருக்கு, அதையும் பாருங்க. அதே மாதிரி நீங்கள் துலாபாரமும் இங்கே இருக்கு. வேண்டுதல் இருக்கவங்க அதையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். கோவிலை சுற்றி நிறைய விக்கிரகங்கள் இருக்குங்க. அது காலையிலேயே அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கோவில் திறக்கிற நேரம் காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருக்குது. ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவை தெளிவாக எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக காலையில் நடை சாத்துறதுக்கு முன்னாடி ஒரு 11:30 மணிக்கு உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறோம். வாங்க உள்ளே போய் அம்பாளை தரிசிக்கலாம். பாருங்க, அம்பாளை அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அம்பாளை பற்றியும் அம்பாளுடைய புராணத்தையும் பூசாரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சாமி வணக்கம். சாமி, அம்பாளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அம்பாளுடைய பெயர் ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன். இது தேவாங்கர் குல தெய்வம். இந்த தேவாங்கர் குலம் எப்படி உருவாச்சுன்னா, அதாவது தேவல மகரிஷின்னு ஒருத்தரை அவர் பரமேஸ்வரன் ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணி, அதாவது உலகத்தை படைச்சிட்டாரு பிரம்மா. அப்புறம் மனுஷரன் படைச்சிட்டாரு. அவங்களுக்கு ஆடைகள் இல்லாம இருக்கு. அதற்காக நீங்க ஆடைகள் நெய்து கொடுக்கறதுக்காக அந்த ஒரு தேவல மகரிஷியை சிருஷ்டி பண்ணி நீங்க அந்த வேலையை நீங்க தொடங்குங்கன்னு அவர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அது மகாவிஷ்ணு கிட்ட போய் அவனுக்கு தாமரை நூலை வாங்கிக்கிட்டு வரும்போதே அசுரர்கள் 2 பேர் அவரை அந்த நூலை அபகரிக்கிறதுக்கு திட்டம் போட்டு அவரை இது பண்றது, கொலை பண்றதுக்காக, சம்காரம் பண்றதுக்காக அவர் வர்றாங்க. அப்போ அம்பாள் ஏற்கனவே உனக்கு நீ எங்க நீ நினைக்கிறியோ அங்க உனக்கு காட்சி கொடுப்பேன், உனக்கு ஆபத்துல உதவுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதுபடி சௌடேஸ்வரின்னு அழைக்கும் போது அவரை காப்பாற்றி அந்த நூலை மீட்டு கொடுத்துருக்காங்க. அன்னையிலிருந்து சௌடேஸ்வரி அம்மன் தேவல மகரிஷி வழியில வந்தவங்களுக்கு தேவாங்கர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சௌடேஸ்வரி அம்மன் அருள் பாலிச்சிட்டு வர்றாங்க. இது எல்லா ஊர்கள்லையும் எல்லா தேசங்கள்லையும் இருக்காங்க. நம்ம நல்லபடியா இருக்காங்க. நம்ம குலத்தொழில் நெசவு தான். எல்லாருக்கும் ஆடைகள் நெய்து கொடுக்கறத எங்க குலத்தொழில். அதுதான் நாங்க சேவையா பண்ணிக்கிட்டு வர்றோம். இந்த அம்மாவுடைய மகிமை அவளை நாடி வந்தவங்களுக்கு யாரா இருந்தாலும் எந்த சமூகமா இருந்தாலும் அவ நம்பி வந்துட்டா கைவிட மாட்டான். ரொம்ப நன்றிங்க, அம்மாவை பத்தி நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வாங்க கோவிலை சுத்தி இருக்கிற விக்கிரகங்களை பார்ப்போம். ஸ்ரீ கௌமாரி அம்மன், ஸ்ரீ சாமுண்டி அம்மன், ஸ்ரீ பிராமி அம்மன், ஸ்ரீ வைஷ்ணவி அம்மன்,
ஸ்ரீ காயத்ரி அம்மன், ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன், ஸ்ரீ தேவதத்தை அம்மன், ஸ்ரீ தேவல மகரிஷி, ஸ்ரீ துர்கா தேவி, அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர். அம்பாளை தரிசிக்க வர்றவங்களுக்கு சுவாமியும் தரிசனம் தர்றார். சாமிக்கு பக்கத்துல பாலமுருகர் இருக்காரு, அவரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். பக்கத்துல விநாயகர் இருக்காரு, அவரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். வாங்க பூசாரி கிட்ட பேசலாம். ராமலிங்க சாமி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது ஈஸ்வரன் கோயில்ல வந்து அம்பாளும் ஈஸ்வரன் வந்து சேர்ந்து கொடுக்குற கோயில் பார்த்துருக்கீங்க. அதுதான் சிவன் கோயில், சிவாலயம்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ராமலிங்க சர்வேஸ்வரியின் அம்மன் வந்து எங்க பார்த்தாலும் நம்ம இதுதான் கட்டுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா வந்து ராமர் வந்து ராமேஸ்வரத்துல அவர் வந்து இலங்கையில போய் ராமநாதன் வந்து வளம் பண்றதுக்கு அங்க வந்து வளம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது அந்த மணல் லிங்கத்துல பிடிச்சி வந்து பூஜை பண்ணி அவருடைய தோசை பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டார். அது மாதிரி நம்ம மூதாதையர்கள் சொல்லி அங்கிருந்து போய் பிடிமண் எடுத்துட்டு வந்து இங்க வந்து கோயில் கட்டினதுனால ராமலிங்கர் அவர் அங்க இருக்கிறவர் வந்து ராமேஸ்வரர். அங்க வந்து ராமர் வழிபட்ட ஸ்தலத்துல இருந்து மண் எடுத்துட்டு வந்து கட்டினதுனால ராமலிங்க சௌடேஸ்வரின் வந்து உருவாயிருக்கு. அதுதான் இந்த ராமலிங்கருக்கான புராணம். சரி, பக்கத்திலேயே சப்த கன்னிகள் இருக்காங்க, அவங்களையும் ஒவ்வொருத்தரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். தரிசனம் முடிஞ்ச கையோட இந்த கோவில் நிர்வாகி என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அம்பாளை வந்து தரிசிச்சோம். அம்பாள் கோவிலை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க, என்ன இந்த தல புராணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இப்ப வந்து இந்த கோயில் அன்னதான மாசம் அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாங்க பண்ணி அமாவாசை அன்னைக்கு சிறப்பு பூஜைங்களா? ஒரு 200 டன். அதுல வந்து ஆடி அமாவாசைக்கு வந்து அம்மா பிறந்த அமாவாசை. சரிங்க. அதுல அன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஜனங்கள்லாம் வருவாங்க. சரிங்க. அமாவாசை. அதே மாதிரி தை அமாவாசைக்கும் இங்க கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. சரிங்க. மற்ற அமாவாசை பூரா அம்மா பிறந்த அமாவாசைங்கிறதுக்காக மாசம் அமாவாசை அன்னைக்கு சிறப்பாக நாங்கள் 3 வகை அன்னதானம். ஆமா, சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, ஏதாவது ஒன்று 3 வகையா. சரிங்க. மாசம் மாதத்தில் பண்ணி எல்லாம் வர்றவங்களுக்கு மாசம் அப்ப அமாவாசைக்கு தவறாம அற்புதமா பூஜை நடக்கும். அற்புதமா நடக்குது. சரிங்க. ஜனங்க வந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு சரிங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாங்க. நான் வந்து 10 வருஷமா மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. 2வது குழந்தை இல்லைன்னு சொல்லி வர்றவங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கெல்லாம் போறாங்க. அங்கேயும் போய் கிளம்பிட்டு வர்றாங்க. சரிங்க. நாங்க மூலிகை மருந்து கொடுக்குறோம். நான் தான் கொடுக்குறேன். சரிங்க. அது வந்து தலை குளிச்சு 3வது நாள் வர சொல்லுவோம். கணவன் வந்து 2 பேருக்கும் மூலிகை மாற்றி கொடுக்குறோம். சரிங்க. அது அந்த அம்மாவுடைய அனுகிரகத்துல குழந்தை தகுந்துருக்கு. நன்றிங்க. அதுக்கு நாங்கள் வாங்குற காசு வந்து ஒரு 500 ரூபாய் மருந்துக்காக வாங்கணும். சரிங்க. அதிகமாக தான் வாங்கிடுவேன். குழந்தை திறந்துச்சு தான் இங்க துலாபாரம் இருக்குது. சரிங்க. நான் துலாபாரம் பார்த்து அதுல ஒரு தட்டுல குழந்தைய உட்கார வச்சு இன்னொரு தட்டுல சில்ற காசு எடைக்கு கொடுத்தாங்கன்னா அம்பாளுக்கு கொடுக்கும். ஆமா, அதுல வந்து அந்த பணத்தை கோயில் பராமரிக்கிறதுக்காக 2 பங்கு அம்மாவுக்கு நான் கொடுத்துருவேன். நன்றி. ஒரு குழந்தைக்கு இடம் போட்டு கொடுக்குறாங்க. அதில் 3000 ரூபாய் நிற்குது. சரி. சில்லறை எண்ணும் போது
2000 அந்த அம்மாவுக்கு. சரிங்க. அம்மாவை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு சரிங்க. வந்து கூப்பிட்டு வர்றேன். நல்ல விஷயம். இந்த 10 வருஷத்துல ஒரு 500 பேர் வரைக்கும் மருந்து சாப்பிட்டுருக்காங்க. சரிங்க. அதுலயே அம்மாவுக்கு நான் கூட்ட பங்கு 1.5 லட்சம். எல்லாருக்கும் நல்லபடியா குழந்தையும் வர்றாங்க, நிறைய பேர் வர சந்தோஷம். நிஜமா அம்பாளுடைய சன்னதியில இது ஒரு நல்ல செய்தி. மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான செய்தி. இப்ப கோவிலை பார்த்துட்டோம். நம்ம பக்கத்துல திருமண மண்டபம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? வாங்க அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது புதுசா கட்டின கல்யாண மண்டபங்க. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. இது ஏசி ஹாலும் கூட. இந்த சேர்ஸ் எல்லாம் கூட இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. 4 ரூம்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஹாலை உங்க வீட்டு அனைத்து ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பயன்படுத்தலாம். இந்த ஹாலை பத்தின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஐயா, இது திருமண மண்டபம் மாதிரி தெரியுது. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த திருமண மண்டபம் வந்து இந்த ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு பாத்தியமானது. சரிங்க. இப்போ வந்து இந்த மண்டபம் கட்டி ஆரம்பிச்சு 2023ல ஆரம்பிச்சு ஓபன் பண்ணோம். சரிங்க. இப்போ நல்லா வந்து திருமணங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது போக வந்து இப்போ கொஞ்சம் விளம்பரப்படுத்துறதுக்காக சரிங்க விளம்பரம் கொடுக்குறோம். இது எத்தனை பேர் உட்காரலாம் இந்த மண்டபம்? இந்த மண்டபத்துல வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி 500 பேர் உட்காரலாம். சரிங்க. இப்போ கீழே வந்து டைனிங் ஹால். டைனிங் ஹாலில் வந்து 250 பேர் 300 பேர் வரைக்கும் உட்காந்து ஒரே நேரத்தில் சாப்பிடலாம். சரிங்க. ஆமா. இது மற்றபடி வந்து நல்ல விசேஷமான இடம். சரிங்க. கோவில் இந்த சௌராம்பிகை கோவில்ல இந்த மண்டபம் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். சரிங்க. ரொம்ப ராசியான மண்டபம். ஒரு திருமணத்துக்கு எவ்வளவு சார்ஜ் ஒரு நாள் சார்ஜ் வந்து 1 லட்சம் ரூபா தான். சரிங்க. போக வந்து அறநாள் வாடகை கேட்டாலும் 50,000க்கு கொடுக்கும். நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. இவ்வளவு பெரிய ஹாலு, இவ்வளவு பெரிய டைனிங் ரூமா இருக்கு. இதை பத்தி சொல்லுங்க. இது வந்து நம்ம சமூகத்துல தேவாங்க சென்னை தேவாங்க மகாஜன சபையில வந்து இந்த கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. பெரும் முயற்சியில பல நம்ம மாதிரி ஆளுங்க கொடை வள்ளல்கள் வந்து தள்ளி கொடுத்ததுனால இந்த கோயில் மண்டபம் எல்லாம் உருவாயிருக்கு. இப்போ வந்து இந்த மண்டபம் வந்து எல்லாருக்குமே நாங்க ஃபங்க்ஷனுக்கு வாடகைக்கு அந்த சமூகத்தினர் மட்டும் இல்லாம எல்லாருமே சமூகம் கிடையாது. எந்த சமூகமா இருந்தாலும் நாங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு புக் பண்றோம். தாராளமா யார் வேணாலும் வந்து கேட்கலாம். மேலும் ஒரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா, இந்த கோவிலும் இந்த திருமண மண்டபமும் வந்து திரைப்பட ஷூட்டிங்க்கும், ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்க்கும், டிவி சீரியல் ஷூட்டிங்க்கும் பர்மிஷன் தராங்க. இந்த விசிட்டிங் கார்டுலேயே இந்த நம்பர் இருக்கு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. கோவில் பிரகாரத்துக்குள்ள கூட ஷூட்டிங் பண்ணிக்கலாம். அதனால எல்லா வசதியும் இருக்கு. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலயமா அம்பாவை தரிசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லொக்கேஷனும் நம்பரும் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா ஃபர்தராக நான் போடக்கூடிய வீடியோஸுக்கு எனக்கு உதவிகரமாக இருக்கும். என் சேனலை நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.